உமா, சொல்லு சின்ன பொண்ணு. என்ன ஆச்சு? போனை பாக்குற? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி நீங்க பாருங்க, நாங்க அங்க வெளியில நிக்கிறோம். சரி, அங்க நீங்க போயிடாதீங்க, இங்கே நில்லுங்க. ஆ வணக்கம் மேடம், என்ன பார்க்கணும்? நாங்க புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம், அதுக்கு மேட்சா ஜுவல் செட் பார்க்க வந்திருக்கோம். அந்த புடவையை கொஞ்சம் காட்டுங்க, அதுக்கு மேட்சா நான் ஜுவல் செட் எடுக்கிறேன். மேட்சா வேணானா ட்ரெடிஷனல் டெம்பிள் ஜுவல்லரி டிசைன் கூட பார்த்துக்கலாம், இல்ல அதுக்கு மேட்சாவே கொடுங்க. உமா, அப்பா கிட்ட தான் இருந்துச்சுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, ஃபோன் போட்டு செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட வேண்டியதுதான். ஹலோ, நாங்களும் கடையில தான் இருக்கிறோம். நான் இப்ப தனியா வந்து பேசிட்டு இருக்கேன். இங்கதான் செகண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? அப்படியா, சரி. அப்போ அவரை மட்டும் யாராவது பெல்ட் ஷூ பார்க்க சொல்லிட்டு நீங்க கீழே வாங்க. சரி, நான் இங்கே நிக்கிறேன். இங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, என்ன பண்றது? எல்லாமே கை மீறி போகுது, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. என்னங்க ஆச்சு? ஐயோ, இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னா கூட மாட்டிக்குவோம். கீதாவா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் வராங்க. வாங்க, டக்குனு சேஞ்சிங் ரூமுக்கு போயிடலாம். சரி. என்னங்க ஆச்சு? அதான் தப்பிச்சாச்சு. நீங்க தான் தப்பிச்சிருக்கீங்க, நான் எங்க தப்பிச்சேன்? என்ன சொல்றீங்க? இது செகண்ட் ஃப்ளோர். ஆமா. ஐயோ, இது கேர்ள்ஸ் சேஞ்சிங் ரூமுங்க. ஐயோ, இப்ப மட்டும் நான் வெளியில போனேன், சேஞ்சிங் ரூம்ல கேமரா வைக்க வந்த ஸ்டாஃப்னு நினைச்சுக்குவாங்க. சரி விடுங்க, நான் ஃபர்ஸ்ட் வெளியில போய் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து யாரும் இல்லாத நேரத்துல உங்களை வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், பயப்படாதீங்க. தேங்க்ஸுங்க. சரி, இப்ப இந்த அடகாலத்தை எப்படி நிப்பாட்டுறது? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஒண்ணு பண்ணுங்க, இப்போதைக்கு நாம தடுக்க மட்டும்தான் முடியும், நம்மளுக்கு நிப்பாட்டுறதுக்கு டைம் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படியாச்சும் அந்த அண்ணனை பொண்ணு பார்க்க விட்டுறாதீங்க. நானும் சின்ன பொண்ணை மாப்பிள்ளை பார்க்க விடாம பாத்துக்கிறேன். சரி, இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஆல்ரெடி 2 பேருமே குழப்பத்துல தான் இருப்பாங்க. சும்மா நார்மலா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கொடுக்காம யோசிக்க விடணும். அது வரைக்கும் இந்த பொண்ணு மாப்பிள்ளை பாத்துக்கிறது, பேசிக்கிறது இதெல்லாம் நடக்கவே கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. புரியுது. சரி, அப்ப நான் வரைக்கும் அங்க போகவே விட மாட்டேன். சரி, அப்ப நானும் சின்ன பொண்ணை பாத்துக்கிறேன். 2 பேருக்கும் திருட்டு கல்யாணம் பண்றதை விட வேற சான்ஸே இல்ல, நம்ம கிட்டயும் வேற வழி இல்ல. அதாங்க நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். எங்க நீங்க என்ன தப்பா நினைச்சுக்குவீங்களோன்றதுக்காக தான் நான் வாய் மூடிட்டு இருக்கேன். பாப்போம், அதுக்கும் நல்லா பிளான் போடுவோம். ஃபர்ஸ்ட் இதை நடத்தி முடிப்போம். சரிங்க. சரி, அப்ப அவ்வளவுதான் பேசுறது. இப்ப நம்ம வெளியில போய் ஆகணும். இருங்க, நான் வெளியில யாராவது இருக்கிறாங்களான்னு பாக்குறேன். யாருமே இல்ல, வாங்க. ஏங்க என்ன போயிட்டாங்க? உள்ள போலாமா? இல்ல, வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க உள்ள சேஞ்ச் பண்ணிட்டு. என்ன வேற ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போது? ஒரு சேஞ்சிங் ரூம்ல 2 பொம்பளைங்களா? சரி, வெயிட் பண்ணுவோம். அட கடவுளே, என்ன நடக்க போதோ? பாவம், அவரை விட்டுட்டு வந்துட்டோமே. செல்வா, இப்ப நீ தாண்டா ஏதாவது பண்ணி ஆகணும். எவகிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனும் அதே கீதா இப்ப வெளியில நிக்கிறாளே வட்டம் போட்டுக்கிட்டு. இப்ப என்ன பண்றது? யோசி. ரூட் கிடைச்சிருச்சு. என் புது உருவத்தை பார்க்க ரெடியா இருங்க. இப்படிதான் தப்பிச்சாகணும் செல்வா, வேற வழி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வரீங்களா? அழகான பொண்ணுங்களை பார்த்து பசங்க தான் நிப்பாங்க, வர வர பொண்ணுங்களும் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொண்ணா? இந்த தொப்பியை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு. பொண்ணு சூப்பர். சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ வர்க்கீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உங்கள மாதிரி ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பையன் இருந்தான், அவனை பாத்தீங்களா? என்ன மாதிரி இந்த உலகத்துல யாரால தொப்பி போட முடியும்? என்ன வர்க்கீஸ்? நான் தான் வர்க்கீஸ். செல்வா, இப்படி போயிட்டு இப்படி வரது கூட இவ்வளவு நீட்ட முடியா? என்ன அம்பை சிகண்டியா மாறின மாதிரி இருக்கு? சிகண்டியும் இல்ல, அம்பையும் இல்ல, நான் செல்வா. உனக்கு ஏமல சுடிதான் இருக்கு ஆசை? ஆமா, நான் ஆசைப்பட்டு எடுத்தேன்னு நீ பாத்தியோ? மாறி எதுக்கும் எடுத்து போட்டுட்டு வந்த? மாறு வேஷமா? கண்டுபிடிச்சிரும் போல இருக்கே. அது சும்மா வர்க்கீஸ், டைம் பாஸ். உலகத்திலே ஒன்ன மாதிரி டைம் பாஸ் யாராலையும் பண்ண முடியாது. சரி வா, பெல்ட் ஷூ எல்லாம் எடுத்தாச்சு, பில்லு போட்டுட்டு போவோம். என்ன ஒண்ணு கேட்காம போறான்? நல்லதுதான். இதுதான் சாரி. இதுக்கு ரெட் ஸ்டோன்ஸ் வச்ச செட்டும் இருக்கு. ஆனா புடவை நல்லா பேக்கா இருக்கிறதுனால டெம்பிள் ஜுவல்லரி போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த சாரியில ஸ்டோன் வர்க்கும் இல்ல, அதனால ஸ்டோன் ஜுவல் போட வேணாம்.
சாரி லுக்கு நல்லா ட்ரெடிஷ்னலா இருக்கிறதுனால டெம்பிள் ஜுவல்லரி டிசைனே வாங்கிக்கங்க. சரிம்மா, அப்ப டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுங்க. அதோ எடுத்து காட்டுறேன். இத பாருங்கம்மா. உமா, நீயே வந்து பாரு. நல்லா இருக்கு. வேற டிசைன்ஸும் காட்டுங்க. அதோ காட்டுறேன். அத கொடுங்க. இது நல்லா இருக்குல்லம்மா? ஆமா, நல்லா இருக்கு. இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மேற்கொண்டு கல்யாணத்துக்கும் இது யூஸ் ஆயிருமா? அதுக்கு தாமா இதை எடுத்தேன். அஞ்சலி, இதை பேக் பண்ணு. வேற ஏதாவது பார்க்கணுமா மேம்? இல்ல, அவ்வளவுதான். தேங்க்யூ மேம். போலாமா மேம்? போக வேண்டியதான். அதுவும் கரெக்ட் தான். ஏங்க இப்படி கடை வாசல்ல வந்து நிக்கிறீங்க? சரி, இப்போ கிளம்ப வேண்டியது தானே? ஆமாங்க, கிளம்ப வேண்டியதுதான். சரி, நான் கார் எடுத்துட்டு வரேன். நல்லபடியா வந்த வேலை முடிஞ்சிருச்சு.